தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தமிழ் நியூஸின் தலைமை ஆசிரியர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சந்திரே. வணக்கம். நேயர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. சார், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் மும்முரமாக நடந்து முடிஞ்சாச்சு. டெல்லியிலையும் தேர்தல் நடந்து முடிஞ்சாச்சு. கள நிலவரம் பெருசாக பரபரப்பாக இல்லை, ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் இருக்குது, மக்கள் ஒன்றும் பெருசாக அதிருப்தியில் இல்லை அப்படிங்கிற மாதிரி பரவலாக பேசுகிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், உண்மைதான். நீங்கள் ஈரோடு பெருசாக எதிர்பார்க்கல, யார் எதிர்கட்சிகள் யாரும் இல்லை, அதனால பெரிய சாதகமாக இருக்கும் சீமானுக்கு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அப்படி நம்மளுக்கு கிடைச்ச தகவல் பார்த்தீங்கன்னா 237 பூத்துன்னு நினைக்கிறேன். பல பூத்துகளில் நாம் தமிழர் ஆட்களே இல்லை. நீங்கள் எதிர்கட்சிங்கிற ஒரு களத்தில் இல்லை, நாம் தமிழர் இல்லை. அதுதான் நம்ம முதல்ல எதிர்பார்த்தோன்னா போன தேர்தலில் மொத்த வாக்குகள் 2,20,000 சந்திரன். பட் போன ட்ரிப் என்ன ஆயிடுச்சுன்னா 180 போலிங் ஆயிருந்தது. அதாவது 1,80,000 போலிங் ஆயிருந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திமுக மட்டும் 1,10,000 வாங்கியிருந்தது. ஒரு 40,000 வாக்குகள், 45,000 அதிமுக, நாம் தமிழர் ஒரு 10,500 அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தான் இருந்தது. எக்ஸாக்டா சொல்லலாம், இல்ல அப்ராக்சிமேட்டா நான் சொல்றேன். அதெல்லாம் என்ன இதுதான். அதனால பட் இந்த முறை என்ன நாம் தமிழர் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, அதிமுக விழுந்த ஒரு 45,000, அதாவது 43,000 வாக்குகள்ல ஒரு 20,000 விழுந்தாவே நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயம். அதனால நம்ம எப்படியாவது நம்ம டெபாசிட் வாங்கிடலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய பெரிய கனவா இருந்தது. அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கள நிலவரத்துல நம்மளுக்கு கிடைச்ச தகவல். அதுதான் காரணம். என்னன்னா, பல பூத்துகள்ல நாம் தமிழருக்கு ஆட்களே இல்லை, என்ன. பட் திமுக ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஓட் பேங்க் இன்னும் 1% கூட குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்னா, மானிட்டரிங் இப்போ ரொம்ப பக்காவா பண்ணிட்டாங்க. என்ன, ஒவ்வொரு பூத்துக்கும் ஆட்களை போட்டுட்டு ரொம்ப பக்காவா மானிட்டர் பண்ணிட்டாங்க. அதனால நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு நாம் தமிழருக்கு வாக்குகள் கிடைக்காது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு தகவல். போலிங் முடிஞ்ச நிலையில நம்மளுக்கு கிடைச்ச தகவல் அதுதான் சந்திரன். கண்டிப்பா சார். இப்போ நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் முன்னாடி திராவிடம் அதுக்கு எதிராக தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. பெரியாரை கூட எங்களுடைய வழிகாட்டி அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு ரவீந்திரன் துரைசாமியோடு சேர்ந்து ரஜினி அவர்களை சந்தித்த பின்பு டைரக்டா பெரியாரை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுலேருந்து அவருடைய கட்சியும் செதற ஆரம்பிச்சிச்சு. அவங்க பூத்துல வேலை பார்க்காம களத்துக்கு சென்று வேலை பார்க்க தொண்டர்கள் விரும்பாததற்கு காரணம் சீமானுடைய நடவடிக்கையா அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, நீங்க அது ஒரு பெரிய சங்கடமான விஷயம், தர்ம சங்கடமான விஷயம் தானே. ரொம்ப காரணம் என்னன்னா, நீங்க சம்பந்தமே இல்லாம பெரியாரை ஒரு கையில் எடுத்துக்கிட்டு திராவிடமா தமிழ் தேசியமா, திராவிடமா தமிழ் தேசியமான்னு மட்டும் பேசியிருந்திருக்கலாம். பெரியார் என்ன பண்ணாரு, அவர் எங்களுக்கு தந்தையா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விதண்டாவாதம், ஒரு தேவையில்லாத விலையில. அதாவது நீங்க நடுநிலையாளர்கள்னு இருக்காங்கல்ல, நீங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா டிசைடிங் ஃபேக்டர் அவங்க தான். ஒவ்வொரு தேர்தலையும் பாத்தீங்கன்னா அதிமுக திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கப்ப கூட இந்த நடுநிலையாளர்களுடைய வாக்குகள் எங்கிட்டு சாயுதோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. நீங்க அப்போ ஜெயலலிதாவும் கருணாநிதி இருந்த காலத்திலேயே அப்படிதான் 35-38% தான் ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்ஸ். 2-3% தான் இருக்கும். அப்பதான் அந்த இடை கரெக்டா நடுநிலையாளர்கள் அப்படிங்கிறவங்க அவங்க சாயிறவங்க தான் ஜெயிப்பாங்க. அது அதிமுகவுக்கும் திமுகவும் ஆண்டாண்டு காலமா நடந்திருக்கு. பட் இதை தான் நம்ம பாக்குறோம். இப்ப என்னன்னு பார்த்தா, நடுநிலையாளர்கள் எல்லாமே சீமான் மேல ஒரு வருத்தம், கோபம். அப்படிதான். காரணம் என்னன்னா, நாட்டுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. சம்பந்தமே இல்லாம ஒரு டைவெர்ட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள், ஒரு 20 நாளா தேவையே இல்லாத ஒரு விஷயம், புரியுதுங்களா? அது எல்லாமே ரசிக்க மாட்டாங்கல்ல. ரொம்ப அரசியல் பிடிச்சவங்க மட்டும் வேணா அது ரசிக்கலாம். சீமான பிடிச்சவங்களுக்கு வேணா ரொம்ப அது பெரிய தைரியமா பேசுறாரு இந்த மாதிரி கூட பாராட்டலாம். பட் நடுநிலையா பாக்குறவங்க, என்ன, ஆண்டாண்டு காலமா அரசியலை கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இதுல ரசிக்கல. அது நம்மளுக்கு இந்த வாக்குப்பதிவுலயே நல்லா தெரியுது உங்களுக்கு. ஏன்னா அதனால கிட்டத்தட்ட என்ன இந்த ட்ரிப்பு திமுக நம்மளுடைய
ஒரு 1,15,000 20,000 வாக்குகள்ல ஜெயிக்கும் வந்துட்டு கிட்டத்தட்ட. அப்படிதான் நம்ம நம்ம நினைக்கிறேன் சந்திர. அதனால நீங்க கண்டிப்பா சார். சீமானுக்கு வந்து இந்த பெரியார் கொடுத்த பேச்சு பெரிய அரசியல் லாபமா இல்லையா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவு அப்படிங்கிறது தான் காரணம். என்ன, நாம் தமிழர் கட்சிங்கிறது 10,500 வாக்குகள் போன முறை அவருக்கு போட்டாங்க. ம், என்ன ம், ம், ம். அந்த வாக்குகளை நீங்க விட்டுருங்க, அது அவங்களுக்கான வாக்குகள், அவர் ரசிக்கலாம். பட் நடுநிலையாளர்கள் எவ்வளவு பேர் அவருக்கு கிட்டத்தட்ட 2,20,000 வாக்குகள் உள்ள ஒரு ஈரோடு கிழக்குல நீங்க 1,00,000 இது சாரி 10,500 வாக்குகளை கழிச்சிட்டு மீதி உள்ளவங்க எல்லாம் நீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு போடுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய போகுது. என்ன என்ன அதிமுக வாக்குகளா இருக்கட்டும், எதிர்கட்சி ஒருவேளை பாஜகவில் கிட்டத்தட்ட நம்மளோட கணக்கு என்னன்னா ஒரு 5,000 8,000 வாக்குகள் இருக்கும். இது ஈரோடு ம், கிழக்குல பாரதிய ஜனதா சம்பந்தப்பட்ட வாக்குகள். அந்த ம். வாக்குகள் வேணா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வையா இருக்கு சந்திரன். கண்டிப்பா சார். இப்போ பிஜேபி தேசிய அளவுலயும் சரி, மாநில அளவுலயும் மோடியோ இல்ல மற்றவர்களோ ஒரு இடைத்தேர்தல் பெரிய தேர்தல் வர்றதுக்கு முன்பாக ஒரு இடைத்தேர்தல் நடக்குது. அதுல பிஜேபி வெற்றி பெற்றுச்சுன்னா, உடனே இதுதான் எங்களுக்கு பெஞ்ச் மார்க்கு, மக்கள் குடுத்த முன்ருசி அப்படின்லாம் சொல்லி அந்த தேர்தலையே ஜெயிச்சுருவாங்க. இப்போ இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கும், சட்டமன்ற தேர்தலுக்கும் ஒரு 12 மாச வித்தியாசம் தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப, இந்த தேர்தல்ல வரக்கூடிய வெளியீடுகள் வந்து சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலையும் பிரதிபலிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதை அப்படி பார்க்கலாமா ஃபர்ஸ்ட்? இல்ல கண்டிப்பா இல்ல இல்ல. எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்னையிலேருந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தேர்தலை அவங்க வந்து ஒரு முன்னோட்டமா நினைச்சு ஒர்க் பண்றாங்க. ம். பட் அதாவது ஆட்சிக்கான ஒரு குறியீடா இல்லையாங்கிறதுலாம் அப்புறம். திமுக என்ன நினைக்குது, ஒரு கிடைக்கிற வாய்ப்பை தெளிவா பண்ணணும். இதுல உள்ள பிளஸ் மைனஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும். நம்ம ம். கேடஸ் எப்படி இருக்கிறாங்க, எப்படி நம்ம ஒர்க் பண்ணணுங்கிறத அவங்க தெளிவா பண்றாங்க. காரணம் என்னன்னா, நீங்க வந்து பெரிய லெவல்ல அமைச்சர்கள் யாரும் இது ஒரு வித்தியாசமான இடைத்தேர்தல் நம்மளுக்கு. நீங்க ம். ஒரு இடைத்தேர்தல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வார்டுக்கு 2 தெருவுக்கு ஒரு அமைச்சர் இருந்த காலம் தான் நம்ம பார்த்துருக்குறோம். பட் இந்த ம். தேர்தல்ல அப்படி யாருமே இல்ல. என்ன? இந்த ஒரு ம். சூழ்நிலை. ஆனாலும் திமுக ரொம்ப நுண்ணிப்பா பார்த்துட்டு இருக்கு. காரணம் முதல்வருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவுறுத்தல். பெரியார் மண் ம். அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இதில நம்ம வந்து விட்டு குடுக்க கூடாதுங்கிறதுனால, ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாவே பார்த்தீங்கன்னா, நீங்க அவர் என்ன பண்றாரு, நீங்க வார்டு செயலாளர்கள், இந்த பொறுப்பாளர்கள் எல்லாத்துட்டயுமே ஃபோன்ல அவரே டைரக்ட்டா போறாரு, பேசுறாரு. "எப்படி இருக்கு? நம்ம ஜெயிச்சுருவோம் தலைவரே" அப்படின்னா, ஜெயிச்சுருவோங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க எவ்வளோ வாக்கு வாங்குவீங்க? ம். உங்க பூத்ல எத்தன வாக்குகள்? அப்ப நம்ம எவ்வளோ பேர் எவ்வளோ வாங்குவோம்? 90, 95% நம்ம வாங்கணும். அப்படிங்கிற மாரி அது நாம் தமிழர் குறிப்பிடாம, எதிராளிகளுக்கு இவ்வளோ கிடைக்கக்கூடாது. அது ம். தெரியாது. 95% நம்ம வாங்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப குறிப்பா அவரு டியூன் பண்ணி வச்சிருக்காரு. அதனால திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது. அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல. பட் இந்த தேர்தல பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து ஒரு இது கவர்மெண்ட் ஆட்சிக்கான ஒரு குறியீடா எடுத்துக்க முடியாது. காரணம் என்னன்னா, நீங்க எதிர்க்கட்சிகள் யாருமே நிக்கலையே நம்மளுக்கு. கண்டிப்பா. அவங்களுக்கு எவ்வளவு வாக்குகள் கிடைச்சுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அத பத்தி ஒரு அனலைஸ் பண்ணலாம். பட் இந்த தேர்தல் ம். அப்படி நான் அத பார்க்கல சந்திரு. அந்த மாரி நான் பார்க்கல அத. கண்டிப்பா சார். இப்போ ஈரோடு கிழக்கோ இல்ல வேற எந்த தொகுதியா இருந்தாலும், பாதி வந்து ஆளுங்கட்சி, மீதி எதிர்க்கட்சிகள் அப்படின்னு பிரிஞ்சிருக்கும். இப்போ மற்ற எந்த கட்சிகளுமே வந்து போட்டியிடல அப்படின்னா, அந்த கட்சிகளுக்குன்னு இருக்கக்கூடிய பாரம்பரிய வாக்காளர்கள் வந்து ஒண்ணு ஓட்டு போட வரக்கூடாது. இல்ல வந்தா இன்னைக்கு வந்து ஒண்ணு திமுகவுக்கு போடணும், இல்ல நாம் தமிழருக்கு போடணும், இல்ல சுயேட்சைகளுக்கு போடணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்போ ஒருவேளை அந்த வாக்காளர்கள் எல்லாம் திமுகவுக்கு போட்டாங்க அப்படின்னா, இத வச்சு ஓவரால் தமிழ்நாடுக்கு வந்து ஒரு பல்ஸ் பார்க்கலாமா? பாரம்பரிய வாக்காளர்கள் கூட திமுக பக்கம் சாஞ்சுட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அத பார்க்கலாமா அப்படி? கண்டிப்பா. 43 46 வாக்குகள் அதிமுகவுக்கு கிடைத்தது. இரட்டை இலைக்கு போன்ற முறை கிடைத்தது. போன இடைத்தேர்தல்ல இளங்கோவனுக்கு எதிரான இந்த வாக்குகள்ல 46 வாக்குகள் வந்து அதிமுக வாங்கியிருந்தது. ம். புரியுதுங்களா? அப்ப வந்து பிஜேபியும், ஏடிஎம்கேயும் இணைந்து போட்டியிட்டாங்க அதுல அந்த தேர்தல்ல. என்ன ம். இடைத்தேர்தல்ல. ஆமா. ஸோ அந்த 46 வாக்குகள் என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்குறீங்க நீங்க. ம். பட் எனக்கு தெரிஞ்சு இது போன முறை மாரி இந்த முறை கிட்டத்தட்ட 69% வாக்கு பதிவு ஆயிருந்ததுன்னு நினைக்கிறேன். ம். பட் ம். இந்த முறை ம். கொஞ்சம் கூட அதிகறதுக்கான வாய்ப்பு அதிகம். என்ன ம்.
கொஞ்சம் கூட அதிகமா ஆகும் அப்படின்னு தான் நான் கணிக்கிறேன். அப்படி பார்க்குறப்போ அந்த 45,000 வாக்குகள் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 43 வேட்பாளர்கள் இருக்காங்க. ம். ரொம்ப அதாவது நீங்க வந்து உதயசூரியனுக்கு நான் போட மாட்டேன்னு ஒரு மல்லு கட்டி இருக்கிறவங்க வேற ஏதாவது சுயேட்சைக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ம். கண்ண மூடிட்டு போடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி போடுறதுக்கு ம். வாய்ப்பு இருக்கு. என்ன, நீங்க அதெல்லாம் சீமானுக்கு போகுமான்னு சொல்ல முடியாது. பட் நடுநிலையிலேயே இருப்பாங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, போன தேர்தல் சூழ்நிலை வேற அதிமுகவும், பிஜேபியும் இருந்தப்ப விரும்பின சில வாக்காளர்கள் இருப்பாங்க. அவங்க ம். திமுக வந்து இல்ல பெரியார் விஷயத்துல நம்மளுக்கு வந்து திமுக கொஞ்சம் நல்லா நல்லா முடிவு எடுத்திருக்கிறாங்க. ம். அதனால நம்ம கண்டிப்பா இந்த முறை திமுகவுக்கு போடணும்னு நினைக்கலாம். ம். அதனால இது சீமான் வாங்குற வாக்குகளையும், சுயேட்சையில் கிடைக்கிற வாக்குகளையும் நம்ம கணக்கிடுறப்போ, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 15,000 வாக்குகள் அதிமுகவால திமுகவுக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்கும். அதுல ஒண்ணும் ஓகே. மாற்று கருத்தே கிடையாது. நீங்க வேணா பாருங்க. 8ஆம் தேதி நம்ம இத பத்தி பேசுவோம். கண்டிப்பா கிடைச்சிருக்கும். அதுல மாற்று இல்ல. காரணம் என்ன, தொடர்ந்து 2வது அதிமுக தொடர்ந்து நீங்க தேர்தல புறக்கணிக்குது. இடைத்தேர்தலா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், ஏதோ ம். ஒரு காரணம் தேடி நீங்க அத வந்து அவன் ரெட்டலையிலேயே வாக்களித்து இருந்தவனுக்கு ஒரு வருத்தம் வருமா வராதா? ஒரு ஸ்டேஜ்ல. க கண்டிப்பாங்க. ம். ஸோ அதனால கண்டிப்பா ஒரு மாற்றங்கள் இருக்கும். அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல. 8ஆம் தேதி நம்ம அத பத்தி பேசுவோம் சந்திரி. கண்டிப்பா. கண்டிப்பா சார். தாவேக்கா வேகமா கொடியேத்துன ஸ்பீட்ல கொடி வந்து இப்ப மேல குளறுபடியா பறக்குது அப்படின்னு சொல்றாங்க. பல இடத்துல ஜாதி பார்த்து காசு வாங்கி தான் பதவிகளுக்கு குடுத்துருக்காங்க. தாடி பாலாஜி வந்து தன்னுடைய இருதயத்துல விஜய வந்து பச்சை குத்துனாரு. அவர இப்ப கண்டுக்கவே இல்லன்னு அவர் WhatsAppல ஸ்டேட்டஸ் வச்சிருக்கிறாருன்னு புலம்புறாங்க. செய்திகள்லாம் ரொம்ப காமெடி ஆயிருச்சு. சீமானை விட மோசமான நிலைமைக்கு போயிருமோ தாவேக்கா அப்படின்னு பயப்படுற மாரி சமூக வலைதளத்துல இது போய்க்கிட்டு இருக்கு. அத எப்படி பார்க்குறீங்க? 100% கடுமையான அதிருப்தி இருக்குது. நீங்க நிர்வாகிகள் நியமனத்துல மிகப்பெரிய குளறுபடி. இந்த விஷயம்லாம் விஜய்க்கு தெரியுதா? இல்ல அடுத்த கட்டமா வந்திருக்கிறாரே பொதுச் செயலாளரா இருக்காரு. ஆதவ அர்ஜுனுக்கு இதெல்லாம் தெரியுமான்லாம் தெரியல. ஏன்னா, நீங்க ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் நீங்க நிர்வாகிகளுக்கான விஷயத்துல பார்த்தீங்கன்னா, பழைய ஆட்கள் விஜயோட பயணம் செய்த 20 ஆண்டு காலமா பயணம் செஞ்சவங்கலாம் இன்னைக்கு வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு. காரணம் என்னன்னா, புஷி ஆனந்துக்கு பிடிக்காம போயிடுச்சு. அதுதான் ம். 1. புரியுதுங்களா? புஷி ஆனந்துக்கு பிடிக்கும். அவனுக்கு நிர்வாகி. இல்லன்னா கிடையாது. அதே மாரி அந்த விதத்துல நெறைய பேர்கிட்ட பணம் வாங்கியிருக்கிறாங்க. அதே ம். மாரி சில இடங்கள்ல ஜாதி பார்க்குறாரு. புஷி ஆனந்து ம். அப்படிங்கிற மாரி மிகப்பெரிய குளறுபடியும் டெய்லி ஒரு வீடியோ நம்மளுக்கே வந்துட்டு இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்கள் யாராவது வீடியோ போட்டுட்டே இருக்கிறாங்க. வருத்தத்தோட நான் வந்து பழைய ஃபோட்டோ விஜயோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவ போட்டு, பட் எங்களுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற மாரி இன்னைக்கு கூட ஆரணியில ஒரு பையன் பேசியிருக்காரு. ம். நான் நான் கிட்டத்தட்ட 25 வருஷமா தளபதியோட இருந்தேன். எங்களுக்கு வாய்ப்பு இல்ல. காரணம் புஷி ஆனந்துக்கு என்னைய பிடிக்காம போயிடுச்சு ம். அப்படிங்கிறாரு. அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, சரி இத யாரையாவது எல்லாத்தையும் கேட்டு போட்டிருக்கிறாங்க. பதவி ம். குடுத்தாங்கன்னு சொன்னாங்களே. யார்ட்ட தளபதி பேசினாரு? ம். ஒருத்தர்ட்ட கூட பேசல. ம். போனாரு, எல்லாத்துக்கும் சர்டிபிகேட்ட குடுத்தாரு. நின்னு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ம். மாவட்ட செயலாளர்களோட. மத்தபடி எங்க கூட ஒருத்தர்ட்ட கூட பேசல. நீங்க ம். திருச்சியில பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பையன் அவரு வந்து விஜய் மன்றத்துல இருந்தாரு. அவரு அவர் மேல ஒரு வழக்கு இருக்குது. அது என்ன வழக்குன்னா பார்த்தீங்கன்னா, ஸ்பா நடத்தி அதுல பாலியல் தொழில் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி வழக்கு போட்டாங்க. அவர ம். அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவரு தான் மன்றத்துல இருந்தாரு. பட் அவருக்கு ம். தர முடியாது. தேவையில்லாம இஷ்யூ ம். ஆயிரும்ன்ட்டு, அவங்க அம்மாக்கு சீட்டு குடுத்துருக்காங்க. அவங்க அம்மாக்கு மாவட்ட செயலாளர் ஆக்கியிருக்காங்க. திருச்சியில. புரியுதுங்களா? அவங்க அம்மாக்கு விஜய் மன்றத்துக்கும் சம்மந்தமே இல்ல. ஸோ, ம். அதுல புஷி ஆனந்த் பண்ணது. இத வந்து இங்க இருக்க ம். நிர்வாகிகள் இங்க எல்லாம் வருத்தப்படுறாங்க. ஸோ, இந்த ம். மாரி விஷயங்கள் நெறைய குளறுபடி இங்க. ஓகே. ஏகப்பட்ட குளறுபடி இருக்குது. பட் எப்படி என்ன காரணம்? அப்ப அந்த ஒரு நிர்வாகி என்ட்ட சொல்றாரு, "சார் நீங்க எதா இருந்தாலும் நீங்க வந்து என்ட்ட சொல்லுங்கன்னு" சொல்றாரு எங்க தளபதி. நாங்க எப்படி ம். சொல்ல முடியும்? நீங்க ம். அவர பார்க்கணும்னு நாங்க அப்பாயின்ட்மென்ட் வாங்குனாவே புஷி ஆனந்த்ட்ட தானே வாங்கணும். புஷி ஆமா. ஆனந்த் தானே எங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் வாங்கி குடுக்கணும். அவர் தானே எங்கள ம். வேண்டாங்கிறாரு. அவர் எப்படி ம். அவர பார்க்க விடுவாரு, பேச விடுவாரு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வருத்தமா இருக்கு. பட் இது விஜய்லாம் தெரியுதா? இந்த விஷயத்துல ரொம்ப வருத்தத்துல இருக்கிறாரு யாருன்னா, விஜயோட அப்பா தான். ம். மிகப்பெரிய காரணம் என்னன்னா, இது அவர உருவாக்குனதே அவர்தான். இந்த மன்றத்த உருவாக்குனது அவரு. ம். எஸ்ஏசி. அவர்ட்ட தான் எல்லாம் போய் புலம்புறாய்ங்க பசங்க. ஃபோன் ம். பண்றாய்ங்க. அவரு அவரால எதுவுமே பேச முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்காரு.
என்னப்பா அப்படி நடக்குதுன்னு கேக்குறாங்க. எல்லாம் அப்பான்னு தான் பேசுவாங்க போட்டிருக்கு. என்னப்பா ம். என்ன அப்படின்னு கேக்குறப்போ, என்னப்பா பண்றது? நடுத்தெருவுக்கு கொண்டு போய் விட்டான் எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவுடைய வருத்தம் இந்த வருத்தம் புரியும். ம். ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில எப்படி அவர் 2026 தேர்தல்ல என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் பெரிய கேள்விக்குறியா இருக்கு. பார்ப்போம். சீமான் மாதிரி ஒன் மேன் ஷோ. எனக்கான வந்து ஓட்டு போட்டா போடு. நிர்வாகியை பத்தி ம். கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு விஜயும். அதை மட்டும் நம்மளுக்கு நல்லா தெளிவா தெரியுது சந்திரன். கண்டிப்பா சார். தொடர்ந்து பேசுவோம். தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி சார். நன்றி. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.